Hi friends, இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ரொம்பவே முக்கியமான 7 ஆண்ட்ராய்டு ட்ரிக்ஸ் அண்ட் சீக்ரெட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தேவைப்படும். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறது, உங்களுடைய மொபைலில் எப்படி ட்ரை பண்ணி பார்க்குறது அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய ட்ரிக் ஃப்ளிப் டிஸ்பிளே. இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னா, உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸ் போய்க்கிங்க. நீங்கள் ரெட்மி மொபைல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அடிஷனல் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் கீழே வந்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்கும். இதே நீங்கள் வேறு பிராண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன் எங்கே இருக்கோ அதில் போய்க்கிங்க. அதில் போயிட்டு கீழே ஃபுல்லாக டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் RTL அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்பிளே ஃப்ளிப் மோடுக்கு வந்துடும். ஓகேங்களா? உங்களுடைய மொபைல் சில டைமில் ஒன் சைடு டச் ஒர்க் ஆகாமல் இருக்கும். இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்திருக்கும். ஸோ இந்த டைமில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த கொரோனா பீரியடில் உங்களோட டச் டிஸ்பிளே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. இது மாதிரி டைமில் இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் ஒன் சைடு ஒர்க் ஆகலைனாலும் எந்த சைடு ஒர்க் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய டிஸ்பிளே நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு என்னோட டைல் பேடில் போயிட்டு நான் கால் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோட மெயில் ஐடியில் நான் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஆப்ஷன் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஆப்ஷனில் நார்மலாக என்னோடது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி தான் உங்களோட மொபைல் லெஃப்ட் சைடு ஏதாச்சும் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு, டிஸ்பிளே ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, மொபைல் கீழே வந்துருச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய மொபைலை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் ரொம்பவே ஒரு சூப்பரான ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. கம்பல்சரி பேங்க்ல போய் நீங்கள் பணம் டெபாசிட் பண்ண போவீங்க. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மணி ரவுண்ட் ஃபிகராக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா 4957 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் உங்களுடைய பேங்க்ல. ஸோ அப்படி பேமெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான இங்கிலீஷ் வேர்டில் கீழே எழுத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் வேர்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியாது. நீங்கள் கூகுளில் போய் தொலைவுனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக உங்களுக்கு மேட்சிங் வராது. ஸோ உங்களுடைய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்ன அமௌண்ட் உங்களுடைய பேங்க்ல போடணுமோ அந்த அமௌண்ட்டை போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் சிம்பிள் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு இங்கிலீஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் 4 டிஜிட் மட்டும் தான் ஒர்க் ஆகுமான்னு கிடையாது. நீங்கள் எவ்வளோ டிஜிட்ல வேணுமாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். கோடிக்கணக்கில் நீங்கள் அமௌண்ட் அதில் போடும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் ஃபில் பண்ணி ரொம்ப ஈஸியாக நீங்கள் பேங்க்ல டெபாசிட் பண்ணிக்க முடியும். சில பேர் தெரியாம இதை மற்றவங்ககிட்ட கொடுத்து ஃபில் பண்றது கூட கேட்பாங்க, இது எப்படி எழுதணும்னு தெரியாம. ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ட்ரிக்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரிக் அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்குமே இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். பட் நீங்கள் இதை எங்கடா போய் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, இதை போய் காப்பி பண்ணிட்டு போய் நம்ம பேஸ்ட் பண்ணி இதெல்லாம் ரொம்ப ஒர்க் அதிகம் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் டெக் நியூஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டெக் நியூஸ் உங்களுக்கு எந்த டெக் நியூஸ் வேணுமோ அந்த டெக் நியூஸ் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, URL, அதை காப்பி பண்ணி எடுத்துக்கிட்டு கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போயிட்டு நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் இருந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழில் ஷோ ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் டோட்டலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் வந்துடும். இது ரொம்பவே ஒரு பயன்படுத்தக்கூடிய உங்களுக்கு ட்ரிக்காக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நானே எக்ஸாம்பிள் பண்ணியிருக்கேன் பாருங்க. டோட்டல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழில் மாதிரி. ஆக்சுவலாக அந்த ஒரிஜினல் வெப்சைட் இங்கிலீஷ். இதை நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். நீங்கள் எது படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதோட லிங்கை எடுத்துட்டு போய் நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் இங்கிலீஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணி டு தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக படிச்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாலாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் pfpeepmaker.com. இது உங்களுடைய கூகுள் குரோமில் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டோன்னே கீழே செலக்ட் பிக்சர் அப்படின்னு சொல்லிருக்கும். இதில் உங்களுடைய பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே ரிமூவ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பேக்ரவுண்டில் மல்டிபிள் ஃபோட்டோ உங்களுக்கு கொடுத்துருக்கும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராமும் உங்களுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், உங்களுடைய வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சராக நீங்கள் ரொம்ப ஈஸியாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது நீங்கள் எடிட் பண்ணால் கூட அந்த அளவுக்கு எடிட் பண்ண முடியாது. உங்களுடைய ஃபோட்டோவை மட்டும் நீங்கள் அதில் அப்லோட் பண்ணால் போதும். அவங்களே பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு அவங்க ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்து உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு எந்த கலெக்ஷன் வேணுமோ அந்த கலெக்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட ஸ்டோரேஜ்ல சேவ் ஆயிரும். இதை நீங்க உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர்ல ரொம்ப ஈஸியா செட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் SOS எமர்ஜென்சி காலிங். இந்த செட்டிங்ஸ் ஒவ்வொரு பிராண்டில் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பிராண்ட் வச்சிருந்தாலும் ஓகே, உங்களுடைய செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச்சில் SOS அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். எனேபிள் பண்ணிட்டு கீழே ஆட் கான்டாக்ட்னு காமிக்கும். இதில் ஆட் கான்டாக்டை கொடுத்து உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, சிஸ்டர், பிரதர், இது மாதிரி யாரோ ஒரு ஆள் இருப்பாங்க, அவங்களுடைய கான்டாக்ட் இதில் ஆட் பண்ணி வச்சுங்க. கீழே பார்த்தீங்கன்னா சென்ட் கால் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு
எங்கேயாச்சும் எமர்ஜென்சியான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு தோணிடுச்சு அப்படின்னா உங்களுடைய லாக் பட்டனை எடுத்து 5 டைம்ஸ் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கான்டாக்ட் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த கான்டாக்ட்டுக்கு உங்களுடைய லைவ் லொக்கேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்கள் லாஸ்ட் கால் ஹிஸ்ட்ரி பண்ணீங்க, லாஸ்ட் 3 பேருக்கு யாருக்கு கால் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மொபைலில் இருந்து நீங்கள் எந்த நம்பர் செட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு போயிடும். ஓகேங்களா? என்னுடைய மொபைலில் நான் பண்ணி காமிச்சேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் வந்து என்னுடைய மெசேஜில் வந்து நான் போயிருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக போயிருக்கு. நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிற முதல் கொண்டு எல்லாமே நான் போயிருக்கு பாருங்க. லைவ் லொக்கேஷன் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் லாஸ்ட்டாக யார் கூட கால் பேசினேன் அப்படிங்கிற டீட்டெயிலையும் அனுப்பியிருக்கு. இது வந்து அதிகமாக பெண்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ அன்டைமில் எங்கேயாச்சும் ஒர்க் போயிட்டு வர இடத்துல ஏதாச்சும் அசம்பாவிதம் நடக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய லைவ் லொகேஷன் இப்போ என்னுடைய மேப்பில் காமிக்கிது பாருங்க. இது மாதிரி உங்களுடைய மொபைலில் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க நம்பரை யாராச்சும் கண்டிப்பாக இது மாதிரி ஒவ்வொரு மொபைலையும் கொடுத்து வச்சிருங்க. இந்த வீடியோவில் நம்ம ஆறாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு ட்ரிக்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய பேட்டரி அண்ட் உங்களுடைய டேட்டா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய மொபைலில் செட்டிங்ஸில் போனீங்கன்னா பேட்டரி சேவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய பேட்டரி வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அப்ளிகேஷனுடைய டீட்டெயில் எல்லாமே அங்கே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சில அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ரியலாகவே யூஸ் பண்ணியிருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கும்போது நான் அதை வந்து கம்பல்சரி டெய்லி விளையாடுவேன். ஸோ அதுக்கு வந்து பேட்டரியும் டேட்டாவும் போகுது அப்படின்னா நான் இதை வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? ஸோ நான் ஓப்பன் பண்ணாத சில அப்ளிகேஷன்லாம் இருக்கு. அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேட்டரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டேட்டா இது வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நான் ஓப்பனே பண்ணாத அப்ளிகேஷனுக்கு பேக்ரவுண்டில் எதுக்கு அது ரன் ஆகணும் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அப்படின்னு சொல்லிருக்கும். இதில் போனீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டா வந்து நீங்களே வந்து மேனுவலாக ஆஃப் பண்ணி வச்சுக்க முடியும். பட் ஆனால் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் என்னைக்காச்சும் ஓப்பன் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஒர்க் ஆகாது. நீங்கள் எப்பயுமே உங்கள் மொபைலில் ஓப்பன் பண்ணாத அப்ளிகேஷன் அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணி வச்சிருங்க. நோ ப்ராப்ளம். இந்த வீடியோவில் 7ஆவதா பார்க்கக்கூடிய ட்ரிக் வந்து கூகுள் குரோமில் தான் இருக்குது. கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிட்டு டாப்பில் இருக்க 3 டாட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கீழே வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் நீங்கள் கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட் மூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லைட் மூட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய ப்ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் மூடு போயிடும். லைட் மூடு போனால் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நீங்கள் லைட் மூடில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமேஜ் குவாலிட்டியிலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி காமிக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக குறையாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதையே நீங்க அந்த மூட ஓபன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு காமிச்சிருக்கும் நீங்க என்னென்ன வெப்சைட்ல விசிட் பண்ணீங்க, இதுல எவ்வளவு எம்பி நீங்க யூஸ் பண்ணீங்க, இதுல எவ்வளவு எம்பி நான் அந்த ஆப்ஷன் வந்து சேவ் பண்ணி கொடுத்துருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ட்ரிக்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 7 ட்ரிக்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப மிக பிடிச்ச ட்ரிக்ஸ் எது அப்படிங்கிறது வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துவிடும்.